நமக்காக இங்கிருந்து பறந்து போய் கரெக்டாக அவரோட தோல்லையே போய் உட்காரும். அந்த தோல்ல போய் உட்காந்து அந்த தகவலை எடுத்து எழுதி அவர் அனுப்பிச்சி விட்டாருன்னா இந்த புறா இங்கே கொண்டு வந்து சேர்த்திடும். அப்போ நம்மளோட அக்க புறா தீருங்கிறது புறாவிலேயே பரிகாரம் வருதா இல்லையா சொல்லுங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு நாள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை கிழக்கு முகமாக வச்சு அதுக்கு ஒரு மாலை பூவெல்லாம் வாங்கி போட்டு ஜவ்வாது பன்னீரெல்லாம் அது மேலே வச்சு 2 புறா வாங்கி இந்த வருஷம் எங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண் புறாவையும் பெண் புறாவையும் ஜாதகத்தை வந்து 2 முறை 3 முறை சுற்றி கோயிலில் கொண்டு போய் பறக்க விட்டுட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் நம்மளுக்கு உயிர் தாக்கம் வர வேண்டியது எல்லாமே அதோடு அருந்து போயிடும். எப்படி ஐயா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விவரங்களை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்துல ஒரு சிறப்பா இருக்குதா இல்லைங்களா? அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் அந்த காலத்துல பாருங்க, இது எல்லாமே ஏதாவது டெக்னாலஜியான பரிகாரம் ஏதாவது வருதான்னு பாருங்க. அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களோ அதனாலதான் ஆதிகால பரிகாரம்னு பேர் வச்சேன். ஏன் அந்த ஆதிகால பரிகாரம் பேசுன்னா அந்த ஆதி காலத்துல வாழ்ந்த இடத்துக்கு தான் நீங்க திரும்பி போறீங்க. அப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு தும்ப செடியை பிடுங்கி நம்ம துன்பம் தீரணும்னு சொல்லி தலையை சுற்றி ஓடுற நதியில் வீசிட்டு போனால் நம்ம மேலே பட்ட துன்பம் வந்து நம்மளை விட்டு விலகுங்கிறது அது தும்பச்செடி பரிகாரம்னு நான் ஒரு புக்கில் எழுதியிருக்கேன். துன்பங்கள் தீர்க்க தும்பச்செடி பரிகாரம்னு, இழந்ததை மீட்க இழந்த மரத்தை சுற்றிட்டு வாங்கன்னு இருக்கேன். அப்போது கொத்தவரங்காயை வந்து கொத்தோடு இருக்கிற பிரச்சனை தீருன்னு இருக்கேன். ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் வச்சு பரிகாரமாக அறிஞ்சாங்க, அறிஞ்சு தெரிஞ்சு தான் உணர்ந்தாங்க. இன்றைக்கி அதே ரிப்பீட் ஆகி இந்த உலகத்துக்கு இன்றைக்கி ஒரு எளிமையான முறையில் இந்த பரிகாரங்களை எல்லாம் நம்ம கையாண்டு வந்தா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுட்டு போலாங்கிறதா இந்த சாஸ்திர விதி. நீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதி காலத்துல காசு வறுமையா காசு வந்து ரொம்ப இல்லைன்னா இந்த மாடு கொம்பு செய்வாங்க, காலில் இருக்கக்கூடிய லாடம் அடிக்கிறக்காக காலில் இருக்கிற நெகத்தெல்லாம் செய்வாங்க. இதுல விவரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடு வந்து மகாலட்சுமி, அதனால இந்த கொம்பு சீவனதெல்லாம் எடுத்து இந்த காலில் இருக்கக்கூடிய நெகத்தையெல்லாம் எடுத்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரங்கு பெட்டியில் வச்சிருவாங்க. அன்னையிலேருந்து அவங்க வீட்டில் காசு தங்கும். எப்படி? அப்போ எல்லாத்துலேயுமே அந்த காலத்தில் சிரமத்தை வந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே அந்த காலத்து தானே. உங்களுக்கு ஒரு கடன் அடையிறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ராய் களி இருக்குது இல்லைங்களா? ராய் களி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? களி கிளறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ராய் களியை நல்லா உருண்டை செஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கந்த சஷ்டி கவச புக்கு வாங்கிட்டு போய் முருகர் கோயிலில் போய் மயில் வாகனத்து பக்கத்தில் ராய்க்களியை தலவாழை இலை ஒன்று போட்டு தண்ணி தொளிச்சு ராய்க்களி 2 உருண்டை எடுத்துகிட்டு போய் அந்த களிக்குள்ளே வந்து குழி மாதிரி வெட்டி குழி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு தீபம் போட்டு கந்த சஷ்டி கவசம் அந்த தெய்வம் அமையாமல் உட்காந்து படித்து அங்கே ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு சாமிக்கும் படைச்சிட்டு எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னையில் இருந்து உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த கடன் வளராமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த ராய்க்களி பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அன்னையிலிருந்து உங்களுக்கு கடன் அன்றோடு தீர்ந்துடும். இது எதுவுமே நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அது என்ன ராய்க்களின்னு நீங்க கேட்டுக்கணும்ல. அம்மா உங்களுக்கு கடன் வந்து
ஏறணுமா கடன் கழியணுமா? அப்ப கழியில விளக்கு போடுங்கன்னு சொல்ல வர, அவ்வளவுதானே? கடன் கழியணுங்கிறீங்க, அப்ப கழியில விளக்கு போடுங்க. கடன் கழியுதில்ல. நீங்க ராய் எவ்வளவு சிறுசா இருக்குதுன்னு பாருங்க. சின்ன கடனா வாங்கித்தான், ராய் மாதிரி சின்ன கடனா வாங்கித்தான் அந்த சின்ன சின்னதாக சேர்ந்து ராய் கருது மாதிரி பெரிய கடனாகி அவ்வளவு கடனை ஆனதுதான் அந்த ராய் கருது. அப்போ அந்த ராய் கருதை நசுக்கி அந்த காலத்தில் கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டியும் நல்லெண்ணையும் கலந்து தீபம் போட்டாங்கன்னா கடன் நிவர்த்தி ஆகுங்கிறது ஆதி காலத்திலேயே முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. எப்படி? கரெக்டுங்க. ஆமாம் ஆமாம். செவ்வாய்க்கிழமை வச்சுக்கங்களேன் ஐயா, செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்களேன். ஓரம் வேணாலும் செவ்வாய் ஓரம் எடுத்துக்கோங்க. ஓரம் வேணாலும் செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. ஓர செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு நல்லது. நீங்க களியில விளக்கு போடுங்க. எப்பவுமே கடன் அடையணும்னா கருப்பட்டியில ஒரு குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா ஐயா? கருப்பட்டியிலேயே ஒரு சின்னதா குழி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கருப்பட்டியில நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டீங்கன்னா உங்களுடைய மூதாதைகளுடைய கடன் தீர்ந்து போயிடும். அது எதனால? அனுசம் என்பது சனியோட வீடு. அனுசந்தா பணம் கருப்பட்டி. சனி என்பது மூதாதிகளுடைய கர்மா. அந்த மூதாதிகளுடைய கர்மா நம்மளுக்கு தொடராமல் இருக்கணும்னா கருப்பட்டி தீபம் போட்டீங்கன்னா அன்னையில இருந்து மூதாதிகளுடைய தோஷம் நீங்கி உங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். அம்மா நீங்க வீட்லயும் போடுங்க, கோவில்லையும் போடுங்க. உங்களுக்கு அம்மா அந்த காலத்துல அனுச நட்சத்திரம் தானே பனைமரம். நான் ஒன்று முந்தா நாள் யாரோ குழுவில் கேட்டாங்க, யாருன்னு ஞாபகம் டக்குன்னு வரல, சொல்றேங்க. புதனும் சனியும் யாராருக்கு சேர்ந்திருந்தா தலை செய்வாம போங்க, உங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யணும்னு சொன்னேன். சார் இந்த காலத்தில் தலை செய்வாமல் எப்படி போகிறது அப்படின்னு பிரச்சனை. யாருக்கெல்லாம் புதனும் சனி சேர்ந்துருக்கோ அவங்க ஒரு காரியத்துக்கு போகும்போது தலை கோதிட்டு போனாங்கன்னா இப்படி தலை கோதிட்டு இப்படி போனால் இப்படி தலை கோதி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனால் சீப்பு வேண்டாம், இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி பார்க்காம தலை கோதாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் புதனும் சனி வேலை செய்யும். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பனை மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சனி என்பது சாம்பல் நிறம், கருப்பாக இருக்கும். இந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய பனைமொழி ஓலை மட்டும் தலை விரிச்ச மாதிரியே போட்டிருக்கும். அப்போ புதனும் சனியும் சேர்ந்துக்கிறவங்க பனை மரத்தில் எப்படி தலை விரிச்சிருக்குதோ அது மாதிரி நீங்களும் தலை ஒழுங்க சீவிட்டு போகாமல் தலை விரிச்ச மாதிரி இருந்தால் புதனும் சனி உங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ யார் தலை செய்வது யார் தலை செய்யக்கூடாதுன்னு தெரியுதா? அம்மா கரெக்ட் தானே? கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு தண்ணி சடை போட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த புதனும் சனியும் அவங்களுக்கு இருக்கிறனால எப்போ போனாலும் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போவாங்க, அவங்கள்ட்ட சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி பெரிய கடனை மாட்டிக்கவே மாட்டாங்க. அது 10 ரூபா தான் வருமானமே மாதம். அதை போய் என்ன கடன் வாங்கி கட்டுவீங்க? வயிற்றுக்கிழமை சரியாக இருக்கும், அடுத்த மாதம் அப்படியே போகும். ஜம்முன்னு 2 நேரம் குளிச்சிருவாங்க. எப்பவுமே சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறது கேரளா தான். கேரளாவில் தாமரை குளம் அதிகமாக இருக்குதுங்களா? அப்போ மகாலட்சுமி வாசம் கேரளாவில் இருக்குது. நெல் அதிகமாக போடுறாங்க, நெல் குப்பி மாதிரி ஒன்று செய்கிறாங்க, அங்கே தான் நடக்குது. 2வது அங்கே தண்ணி பசுமையான ஏரியா, சந்திரனோட ஆதிக்கம். அப்போ இவங்களுக்கு 2 நேரம் இங்கே தண்ணி ஊற்றிக்கிறாங்க, அப்போ 2 நேரம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க. அப்போ இவங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கேரளா ஒரு பசுமையான ஒரு காரணமாக வருதா இல்லைங்களா?
அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் நாம் எப்பவுமே பாருங்கள் 2 நேரம் நம்ம குளிச்சோம்னு வைங்க, நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அது எதனாலேன்னு சொல்லுங்கள். 2 நேரம் குளிச்சா நம்மளோட ஜாதகம் நல்லா இருக்கும், தோசை நம்மளுக்கு நிவர்த்தி தான். என்ன காரணம் கேளுங்க. அதாவது காலையில் சூரிய உதயத்தில் குளிச்சிட்றீங்க, குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நிலா மறையும் போது குளிச்சு சூரிய உதயத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சு நிலா வரும்போது சந்திரனோட ஆதிக்கம் மறுபடியும் குளிங்கங்கிறாங்க. எல்லாமே 2 தான். அப்போ அது கணக்கு வருதா இல்லையா? அப்போ குளிக்கிறது கூட 2 தடவை குளிங்கங்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தொடர்ந்து 16 நாள் இடவிடாமல் 2 நாள் குளிச்சா உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி ஆகும் என்று பொருள் சொல்லுது. உங்க ஜாதகத்தில் இருக்கிற வக்கரம் நிவர்த்தி ஆகுமா 2 நாளும். அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மாதம் 2 நாள், வாரம் 2 நாள், மாதம் 2 நாள், கடைசிக்கு வருடம் 2 நாள் எல்லாமே 2ஆ தூக்கி வச்சதுக்கு காரணமே முன்னோர்கள் எல்லாமே தலை குளிக்கிறதுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலேருந்து எல்லாமே 2ஆ வச்சுக்கிறாங்க. அதனால தான் பிறந்த நாள் அன்னைக்கு கற்ப நாள் அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, சவரம் பண்ணக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது, பிரயாணம் போகக்கூடாது, பிறந்த நட்சத்திர கற்ப நாள் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, ஆஸ்பத்திரி போய் இன்னொருத்தரை போய் பார்க்கக்கூடாது. அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் கர்மம் நம்மளை ஏதாவது ஒரு ஆஃப் பண்ண பார்க்குமா. அதனால ஜென்ம நட்சத்திரம் அதனால தான் பஞ்சாங்கத்தில் எழுதும்போது ஆதி எந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நீக்கி நின்றது இருப்பு வருஷம் மாதம் தேதி நீங்கள் எழுதுறீங்க. அப்போ கற்ப நாள் தானே எழுதுறீங்க. அந்த கற்ப நாள் அன்னைக்கு மட்டும் ஆகாத காரியத்தை செய்யாதீங்கிறதானே ஆதிகால பரிகாரம். அதனால் நீங்கள் இந்த கடனுக்கு கூட போன வாரம் ஒருத்தர் வந்து களியில் விளக்கு போட்டவர் ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு கொடுத்தாரு. என்னங்கன்னு கேட்டேன். நீங்கள் களியில் விளக்கு போட சொன்னீங்க, அது என்ன போச்சுன்னா வீடு தலைவர் ஆபத்து, அந்த வீடு போக போகுது, அதனால் நீ கையெழுத்து மட்டும் போட்டு நீங்கள் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு 6 மாதமாக பார்ட்டிகளெல்லாம் பிடிச்சி அந்த வீடு விற்க முடியல. இந்த களியில் விளக்கு போட சொல்கிறாரு, இந்த களி வாங்குறக்காவது ராய் வாங்குறக்காவது காசு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு களி கிளறி அந்த களியில் எல்லாம் குழியை வெட்டி அதுக்குள்ளே தீபமெல்லாம் போட்டு அவர் முருகன் கோயிலை சொன்னார்னு சொல்லி போட்டு எதுக்கு அவர் சொல்லிக்கிறத போய் செய்வன்னு செஞ்சார். அங்கே பேங்க்லேருந்து கூப்பிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் இது வரைக்கும் கட்டண காசெல்லாம் கிடைக்காது, அந்த வீடு ஏலத்துக்கு போக வேண்டாம், ஒருத்தர் நீங்கள் எவ்வளவு வந்து அந்த இடத்தோட சொத்து மதிப்போ அவ்வளோ மதிப்பு கொடுத்துருங்கிறாரு, கையில் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருன்றாரு, கையெழுத்து வேணால் போட்டுருங்க, சொத்து அவங்களுக்கு கொடுத்துடலான்னு. அந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இடமும் நிம்மதியாக விற்று கடைசியில் ஆண்டியாக போகிறவருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகி பார்ட்டி போகும்போது விற்று போட்டு வெறுங்கையில் போனால் நான் வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 10 லட்ச ரூபாயை ஒரு 10 கட்டை எடுத்து கொடுத்து என்னை மனசார வாழ்த்து எனக்கு வீடு சாவி கொடுக்குன்னு வாங்கிட்டு போனார். அவர் ஸ்வீட்டை வாங்கிட்டு என்கிட்ட வந்தார். அப்போ களி பரிகாரம் வேலை செய்தா இல்லைங்களா? நீங்க புல்லாங்குழல் பரிகாரம் சொன்னீங்க ஐயா முதல்ல, அதை நான் செஞ்சு பார்த்தேங்க ஐயா, அதுவும் என் வெற்றி கொடுத்தது. சனிக்கிழமைக்கு செஞ்சேன் மலாடி வாரத்துல நீங்க சொன்னது போல. அதே போல அடுத்த வாரம் சனிக்கிழமையே பணம் எனக்கு கொடுத்துட்டாங்க ஐயா கடன் அடைக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷங்கம்மா. பாருங்க எங்கேயோ இருக்குது. என்னங்கம்மா? ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நாம் எதையும் போய் முன்னாடி போகக்கூடாது, செக்கில் கையெழுத்து போடக்கூடாது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யாராவது ஒருத்தருக்கு எதிராளி கூப்பிட்டு ஃபோன் பேசக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாமல் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு விருந்தாளிகளை கூப்பிடக்கூடாது. நம்ம கற்ப நாள் அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது. மெயினாக அம்மா போடுங்க, 12 கடத்துக்கு சீரக விளக்கு போட்டவங்கெல்லாம் ஸ்டாராக இருக்காங்களே. அம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் நான் சொன்னேன் ஒரு ஜாதகத்தில் ஐப்பசி மாதம் பிறந்த ஜாதகம் சூரியன் எங்கே இருப்பார்னு சொல்லுங்கள். ஐப்பசி மாதம் சூரியன் எங்கே இருப்பாருங்கம்மா?
ஐயா. துலாத்துல என்ன கிரக நீசங்க? சூரியன் நீச்சம் ஐயா. சனி உச்சம். நான் என்ன சொன்னேன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் சூரிய, அது காலச்சக்கரத்துக்கு 7 போய் நீசமாகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாழ்க்கையே இருட்டாக இருக்குதுன்னாரு, எதுலேயுமே பிரைட்டாக இல்லைங்கன்னாரு. நான் என்ன சொன்னேன்னா பகல் பூராமே லைட்டை போட்டு வைங்க, இரவுலேயே ஆஃப் பண்ணாதீங்க, பகலே ஆஃப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூம்பாவது வந்து பகல் ஃபுல்லாக லைட் எறிட்டு இரவெல்லாம் லைட் எறிட்டு கரண்ட் பில் கட்டினா பரவாயில்லைன்னு. இப்போ அவர் கொஞ்சம் கடலேருந்து தப்பிச்சிருக்கிறார். காரணம் என்னென்னா ஏற்கனவே இவருக்கு சூரிய நீசம், 10க்கு ஊட இருட்டாக வச்சுருந்தா இவர் எப்படி பிரைட் ஆவார்? அதனால் வெளிச்சத்தில் வைங்கன்னு சொன்னேன். இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் மாற்றம் வருது. எப்படின்னு பாருங்கள். சின்ன விஷயம் தான், அது எப்படி வேலை செய்து வரும். நீங்கள் எதைய வந்து உயிர் கொடுக்குறீங்களோ அதுதான் வேலை செய்யும். ஒருத்தர் கும்பராசிக்கார் வந்து கேட்குறாரு, குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே நான் இருக்கிறேங்கன்னு. அதை ஏன் சுலோகத்துக்கு தகுந்த மாதிரி குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே இருக்கிறீங்க? குடத்துக்குள்ளே 9 நவதானியத்தை குறவலை வரைக்கும் அந்த குடத்துல வந்து தலை வரைக்கும் போட்டு அதுக்குள்ளேயே விளக்க வச்சு அதை பற்ற வைங்க. விளக்கு இருக்கட்டும், அதை எடுத்து கடவுளுக்கு எடுத்து வெளியில் வைங்க, நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்கல்லன்னு. அதுலேருந்து அவர் கும்பப்பானை கமத்துறதில்ல, விளக்க உள்ளே வரிச்சு வச்சு வெளியில் கடவுளுக்கு வைக்கிறாரு. அவர் வாழ்க்கை சீர்திருத்தமாக இருக்குது. அப்போ இது மாற்றம் வருதா இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் மாறலினால் உங்கள் ஜாதகம் உங்களை மாற்றாது, நீங்கள் மாற்றினால் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ எல்லா விஷயம் இருக்கா இல்லையா? சீரக விளக்கு, சீரக அம்மா சொல்லுங்க, நீங்க எதை சொன்னீங்களே சீரக விளக்கு சொல்லுங்க. சீரக விளக்கு எதுக்கு போட சொல்லுங்க? சீரக விளக்கு நீங்க போட சொன்னீங்க இல்லைங்கய்யா, அதே மாதிரி கரெக்டா வீட்டுல சீரக விளக்கு போட்டு ரொம்ப பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னுங்கய்யா. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாருங்க. படிப்படியா அவங்க வளர்றத அந்த விளக்கு வந்து ஆதி காலத்துல நல்லா பாருங்க, சாய்பாபா வந்து பிச்சை எடுத்திருக்கார், கோலாப்பூரில் பிச்சை எடுத்திருக்கார். அவர் பிச்சை எடுக்கிறது என்ன பிச்சை எடுத்தாருன்னா, கடைக்கு எண்ணெய் வாங்கி பிச்சை எடுத்து பாபா கடவுளுக்கு விளக்கேற்றக்காக 6 மணி ஆனால் 6 மணி ஆச்சுன்னா சூரிய அஸ்தமனமானா கடவுளுக்கு வந்து ஜோதி ஏற்றி வைக்கணும்னு சொல்லி சாய்பாபாவே போய் கடையில் போய் பிச்சை எடுத்துக்கிறார். இவர் பிச்சை எடுத்துக்கொண்டு போய் தீபம் போட்டிருக்கார். அதில் சில கடைக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்காம ஒரு நாள் கடவுளவே நீ விளக்கு வந்து தினம் நீ கடவுளுக்கு எங்கிட்ட எண்ணெய் வாங்கி ஏற்றுறைய, இப்படியே ஏற்றி நீ பண்ணுறையல்ல, ஒரு நாள் நான் உங்களுக்கு எண்ணெய் தரமாட்டோம், இன்னைக்கு எப்படி நீ விளக்கேற்று பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாய்பாபா என்ன பண்ணிக்கிறாரு, எல்லா கடையிலையும் போய் படி எடுத்துகிட்டு போய் எண்ணெய் கேட்டிருக்கிறார். அந்த எண்ணெய் போய் கேட்க எல்லாருமே கடையில் இல்லை போன்ட்டாங்க. கரெக்டாக மணி 5 மணியும் ஆகிப்போச்சு. ஊருக்குள்ளேயே பூராமே கடையில் பூரா எண்ணெய் கேட்டிருக்கிறாரு. எண்ணெய் யாருக்குமே தெரியல, எண்ணெய் யாருக்குமே கொடுக்கல. விட்டு வருதுங்களா? என் அம்மா பேசுறது கேக்குதுங்களா? அப்போ எண்ணெய் வந்து யாருமே கொடுக்கல. அப்போ பகவானுக்கு விளக்கேற்றி ஆகணும். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சாய்பாபா மனிதனாக இருந்து மகானா மாறினவர் தான் சாய்பாபா. கடவுளே, இன்னைக்கு வந்து நான் உனக்கு விளக்கேற்றணும், மணி 6 மணி ஆக போகுது, எனக்கு விளக்கேற்றறதுக்கு எதுவுமே ஊருக்குள்ளே யாரும் தரமாட்டேன்ட்டாங்க, எனக்கு என்னென்ன தெரியல, நான் வந்து எண்ணெய் கொடுக்காதனால இதே படியில் நான் தண்ணியை மோந்து நான் பற்ற வைக்கிற சக்தி இருந்தால் நீ எரியோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தண்ணியை கொண்டு போய் மோந்து எண்ணெய்க்கு பதிலாக ஊற்றுறாரு. பந்தம் எடுத்து விளக்கேற்றுறாரு. விடிய வரைக்கும் அந்த பந்தம் வந்து அபூர்வமாக எரிஞ்சிருக்குது. அப்போ சாய்பாபாவுடைய மகிமையை ஒரு மனிதன் கடவுளுக்கு நிகரானவராக இருந்தால் பச்சை தண்ணியிலையும் விளக்கெறியுங்கிறத பாபா தானே விளக்கு போட்டு காமிச்சிக்கிறாரு. எப்படி?
அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்களெல்லாம் எதுக்காக தீபம் போட்டாங்கன்னா, அக்னியில் தான் நம்மளுடைய கர்மவினையை எரிக்க முடியும், அதற்காக விளக்கு போட்டு காமிச்சாங்க. இந்த விளக்கில் நல்லா பாருங்க, செம்மண்ணை எடுத்து, செம்மண்ணவே நீங்கள் எடுக்கிறீங்க, அதைய குழச்சி விளக்கு செய்கிறீங்க, செம்மண்ணைக்கு வந்துருச்சு. அதுக்கடுத்தது நல்லெண்ணெயை ஊற்றுறீங்க, அதுக்கடுத்தது திரிய போடுறீங்க, அதுக்கடுத்தது தீபம் போடுறீங்க. இந்த தீபம் எங்கே பிறந்ததுன்னா, மேச ராசியில் என்ன கிரக உச்சம்? சூரிய உச்சம். சூரிய உச்சம். அப்போ மேசம் என்பது செவ்வாயோட வீடு. செவ்வாய் என்பது முதல் ஒரு மனிதன் பிரசவமாகி செம்மண்ணில் தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். மண் எல்லாமே செம்மண்ணு, எம்மண்ணுக்கு தோஷம் இல்லைங்கிறது காரணமே அந்த காலத்தில் செம்மண்ணு பூமியாக வாழ்ந்ததுனால அந்த காலத்தில் மண் எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சாங்கன்னா குங்குமத்துக்கு சமமாக. அதனால் செம்மண்ணிலேயே குழச்சி விளக்கு செஞ்சு, அது செவ்வாயோட ஆதிக்கம். அங்கே சனி நீசம், அந்த எண்ணெய் குறைஞ்சு அது ஒன்றும் இல்லாமல் போகுது. அதனால செவ்வாய்க்கு சனி நீசம், அதனால சனி பகை, ஊற்றின எண்ணெய் இருக்காது. அதனால சனி என்பது நல்லெண்ணெய். அந்த இடத்துல திரிய போடுறதுக்கு திரி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பருத்தி பஞ்சு, பருத்தி ஆடை எல்லாமே சூரியன். அதனால பருத்தி பஞ்சில் தீபம் போட்டுக்கிறாங்க. பருத்தி சோலையை நிறுத்தி கேட்டேன் தீபம் என்று சொல்லுன்னு அந்த பருத்தியில் திரிய போட்டு, அங்கே சூரிய உச்சம் என்பது அங்கே சிவனுக்கு வந்து சிவலோக பதவிக்காக அன்னைக்கு ஜோதி ஏற்றின இடம், முதல் முறையாக விளக்கு தோன்றின இடம் செவ்வாய் வீடு. எப்படி? அப்போ மேசத்துக்குள்ள இத்தனை ரகசியம் இருக்குதான்னு நீங்க கேட்குறீங்க. அந்த செவ்வாய் சூரிய உதயத்தில் நீங்கள் தீபம் போட்டு சூரிய அஸ்தமனமானால் இருட்டாகிறதுனால தான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு தீபம் எரிஞ்சு போய் அது அமைஞ்சு போகிறத சூரிய உதயத்தை வச்சு கணக்கு போட்டதுனால தான் அங்கே ஏற்றுற டிகிரி 1 டிகிரி 150 டிகிரி அஸ்தமனமானால் அந்த தீபம் அமைஞ்சிருங்கிறது தான், அங்கே சூரியன் அமைஞ்சிருங்கிறது தான் அங்கே நீசத்தன்மை கொண்டு போய் துலா ராசியில் வச்சுருக்காங்க. எப்படி? இப்படியெல்லாம் நீங்கள் ஜோசியத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணலாங்களோ இதை பூரா நீங்கள் காலச்சக்கரத்தை பிடிங்க, நம்ம வாழ்க்கை சக்கரம் மாறியே தீரும். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூளை 6 நாளில் மண்ணு தின்றும். 6 நாள் வரைக்கும் ஒரு பிரேதம் உடம்புல மண்ணு திங்காது. மூளையை மட்டும் 6 நாள் ஆனதுக்கப்புறம் தான் மண்ணு திங்கும். பல்லு 32 நாள் ஆனால் நம்ம மண்டையோட்டிலேருந்து பல்லு உதிர்ந்துடும். அது வரைக்கும் 32 நாளைக்கு அந்த பல்லாவே இருக்கும். அப்போ ஏன் 32 வயசுக்கு மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம்? மூளை ஏன் 6 நாளுக்கு அப்புறம் மூளைனா, நம்மளுடைய அறிவு 6 நாள் 6வது அறிவு. அதனால 4 கூட வச்சுத்தான் மூளை அழியுது. அப்போ 6 நாளுக்கு அப்புறம் தான் மூளை அழியுது. 32 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பல்லெல்லாம் விழுந்து மண்ணுக்குள்ளே போகுது. அப்போ இதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் ஒரு கணக்குகளை வச்சிருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஜோதிட வகுப்பில் இவ்வளவு நல்ல விஷயங்களை பூரா உங்களையும் பேச வச்சு நான் அழகு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கு ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த மாதிரி ஜோதிடமும் இருக்கணும், அதுக்குள்ள ஆதிகால பரிகாரமும் இருக்கணும், மக்களுக்கு ரெமடியும் இருக்கணும், நம்ம ஜோதிடத்தில் எல்லா சூட்சமத்தையும் தெரிஞ்சுக்கணும், கிரகச்சேர்க்கையும் தெரிஞ்சுக்கணும், காலச்சக்கரத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கலந்த கலவை தான் இந்த ஜோதிட வகுப்பு, ஆதிகால பரிகார வகுப்பு. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான கோணத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொன்னதுக்கு காரணம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வேலையில் இருப்பாங்க. ஆனால் நம்ம பாருங்க, நம்ம ஆரம்பிக்கிறது என்னமோ 8:30 மணி தான், 8 மணி தான். அது காலமும் நேரமும் பார்த்து ஒரு மனிதன் நேரம் வாட்சி பார்த்துட்டு டைம் ஆச்சுன்னு போகிறது கிரகம் ஒரு பிரசவம் ஆகும்போது நீங்கள் எழுதி வைங்க, இத்தனை மணிக்கு இந்த குழந்தை பெற்று கொடுக்கும்னு எழுதுங்க. நெசமாக நடக்குமான்னு பார்க்கலாம். அப்படி நடக்கவே நடக்காது. கால நேரத்தை கிரகத்தை எல்லாம் கணித்து
இந்த உலகத்தில் நம்ம கால நேரம் பார்க்காம ஜோதிடத்தை மக்களுக்கு நேர காலம் பார்க்காம சொல்லி கொடுத்து அவங்களும் நேர காலம் பார்க்காம நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கும் ஜோதிடத்தை நேர காலம் பார்க்காம பார்த்து எப்படியோ அவங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஜோதிடருடைய கடமை. கரெக்டாக இல்லைங்களா? அவ்வளோதான். நேர காலமெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கணும்? நம்ம என்ன ஆபீஸ் உத்தியோகமா? சாஸ்திரத்தை எடுத்து வச்சோம்னா சுவாரஸ்யமான பேச்சு என்னெல்லாம் உங்கள் ஞானத்தில் இருக்குது அதெல்லாம் உலகத்துக்கு கொடுத்தாகணும். இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச ஜோதிட சர்வீஸ் பக்காவாக பண்ணிட்டு போகணும். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. அந்த பேர் கிடைச்சது ஒரு நல்ல பிரபஞ்சமே வாழ்த்து நம்மளை. அது வரைக்கும் நம்ம இந்த ஜோதிட சாம்ராஜ்யத்துக்கு நம்மளால் முடிஞ்சது. இந்த ஜோதிட தொழில் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். இதை ப்ராப்பராக பண்ண வேண்டிய கடமை நம்ம கையில் தானே இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். மணி 10:30. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வர்ற பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்திரர் கோயிலில் ஒரு சிறப்பான அந்த மண்ணில் போய் நின்னாலே நம்மளுக்கு எல்லா தோஷம் நீங்கும். அது நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அந்த புண்ணியம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த குழுவில் இருக்கிறவங்க உங்களால் முடிஞ்சவங்க நீங்கள் வாங்க. நம்ம காலையில் பௌர்ணமிக்கு முன்னத்து நாளே கிளம்பணும். முன்னத்து நாள் கிளம்பி விடிய காலையில் திருச்செந்தூர் கடலுக்கு போகணும். கடலை குளிச்சுட்டு அங்கே ஒரு பரிகாரம் ஒன்று நம்ம பண்ணிவிட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர கோயிலுக்கும் போயிட்டு வரணும். வர்ற வழியில் மதுரை வந்தால் மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். போன ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவும் ரெண்டையும் சேர்த்து தீர்க்கக்கூடிய ஒரே கோயில் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தோசை நிவர்த்தியார். யார் ஜாதகத்தில் லக்கணம் முடக்கா இருக்குதோ அவங்க ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிருச்சுனாலே அந்த ஜாதகர்னால எல்லா திறமை இருந்தும் எதையும் சாதிக்க முடியாது. அந்த கோயிலுக்குள்ளே போய் கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த லக்கண முடக்கு இத்தனை நாளாக உங்களை கட்டி வச்ச தோஷம் அந்த சாமி போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தாச்சுன்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம கர்மாவை விலக்கி விட்டு ஒரு மனிதனாக மாற்றி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள்லாம் சொன்னால் அதெல்லாம் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் உங்கள் பிளான் மாற்றிக்கலாம். ஆனால் திருச்செந்தூரும் விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா கணக்குக்கு எப்படி வருது, 23ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி முன்னத்த நாள் கிளம்பணும். அங்கே நைட்டு கிளம்பி விடிய காலையில் பௌர்ணமி அன்னைக்கு விடிய காலையில் திருச்செந்தூர் கடலை போய் குளிச்சுட்டு அங்கே பரிகாரம் பண்ணிவிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு விஸ்வாமித்திரர் கோயிலில் நைட்டு இரவு 11 மணிக்கு 10 மணிக்கு 27 அபிஷேக பூஜை ஆவாகனம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வண்டி எடுத்து விடிய காலையில் திருப்பரங்குன்றம் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து குளிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அங்கே ஒரு மடமாட்டை நம்ம எடுத்து அங்கே எல்லாம் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இன்மையிலும் நன்மை தருவாரை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். கணக்கு பார்த்தா 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வர்றதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. கடவுளை பார்க்கத்தான் போகிறோம், கொஞ்சம் ஆன்மீகமாக சக்தி வாய்ந்த தெய்வங்களை பார்க்க போகிறோம். நம்ம கர்மாவை எல்லாம் விளக்கறதுக்கு இது முக்கியமான தெய்வங்களுடைய ஸ்தலத்துக்கு ஜோதிடர்களுக்கு தான் மிகப்பெரிய கர்ம வினைகள் இருக்கும். அந்த கர்மாவை எல்லாம் தீர்க்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த வாரம் இந்த பௌர்ணமியில் நல்ல விதமாக நடக்கணும்னு என்னுடைய ஆசை தான். உங்களுடைய உத்தரவெல்லாம் இருந்தால் இந்த ப்ரோக்ராம் எடுத்து நம்ம வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை சிறப்பாக செய்யலாம். எல்லோரும் 6 வர்றீங்கன்னு சொல்லி பேர் கொடுங்க. எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். நம்ம வேனில் போகிறோமா என்னங்கம்மா? புண்ணியம் பண்ணிருக்கோங்க ஐயா. நீங்க குருவாரனை கண்டிப்பா வழி காமிப்பீங்க, கோவில் எல்லாம் சொல்லுவீங்க கண்டிப்பா ஐயா. ஆமாங்க, ஏதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துலயே ஒரு பரிகாரம் பிறக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க ஐயா? அதான் ஆமாங்க, நீங்கள் பேர் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் வந்துடணும். ராஜேஸ்வரி ஈரோடு பேர் கொடுத்துருக்காங்க. உத்தரகாண்ட சுஜாத் அம்மா பேர் கொடுத்துருக்காங்க. ஜெய்பான் அம்மா பேர் கொடுத்துருக்காங்க.
ஜெயஸ்ரீமா பேர் கொடுத்துருக்காங்க. தனபாக்கி அம்மாவுடைய மகன் பேர் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணவேணி அம்மா, பூங்கொடி அம்மா, தனலட்சுமி அம்மா, மகேஸ்வரிம்மா, அடுத்து சுகுணாதேவி அம்மா, சிவபூங்கோதி அம்மா சென்னை, சுபஸ்ரீமா, பூங்கொடி அம்மா, சுந்தரம், சிவராஜ், மணிப்பிரகாஷ், மணிப்பிரபாகரன் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பெயர் படிக்காததுக்கு இல்லாதவங்க யாராவது இருந்தால் நீங்கள் சேரணும், சேர்ந்துக்கலாம். ஐயா, நாளைக்கு காலையில் முதல் வேலையாக உங்களுக்கு கூகுள் பே நம்பர் அதுக்குள்ளே போட்டிருக்குது. இந்த நம்பரில் யாருமே கூப்பிடாதீங்க, இதில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 555 நம்ம ஜூமுக்காக வச்சுருக்கறனால இதில் யாராவது இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஜூம் கட் ஆகிடும். அதனால தான் உள்ளுக்குள்ளே அந்த கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் இருந்து கூப்பிடுங்க, ஸ்டாப் எடுப்பாங்க. யாரெல்லாம் விஸ்வாமித்திர கோயிலுக்கு திருச்செந்தூர் கோயில் வரேன்னு சொல்லி எத்தனை பேருன்னு சொல்லி பேர், எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, உங்கள் ஃபோன் நம்பர், இந்த 3 மட்டும் நாளைக்கு காலையில் அவங்க ஸ்டாப் வருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருங்க. நம்ம ஒரு 30 பேர் சேர்றோமா 50 பேர் சேர்றோமா நம்மளுக்கு தெரியல. சேர்றதை வச்சு தான் வாகனம் எடுக்கணும். அதோட செலவு தொகைகளையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வர்றேன்னு தெரிஞ்சால் தான் வாகனம் வந்து வேன் பிடிச்சா போதுமா பஸ் பிடிச்சா போதுமான்னு தெரியப்படுத்துறதுக்கு நாளைக்கு ஃபைனலாக கொடுத்துருங்க. ஏன்னா வர்ற வாரம் போய் அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு போகணும். ஐயா, இப்ப சென்னையில இருக்கிறவங்களா என்ன பண்றது ஐயா? நேரா திருச்செந்தூர் வந்துடவா, எப்படி? இல்லைன்னா திருப்பூர் வந்து வரணுமா? எல்லாமே திருப்பூரில் வந்து அலர்ட் ஆகிட்டா நம்ம இங்கேருந்து போகலான்னு தாங்க ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். திருப்பூர்ல தான் பஸ் கிளம்புது. என்ன ஒரு ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகும்போது அதனுடைய மகிழ்ச்சி வேறு மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசிட்டு போவோம். ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வாகனம் எடுத்ததாயிரும். அதனால இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லா சௌகரியம் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு சில பேர் மட்டும் தான் சென்னையில் ஒரு 2-3-4 பேர் தான் இருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் இந்துக்குள்ளே தான் வர்றாங்க. என்னங்கய்யா? அது உங்களுக்கு கொடுத்துறேங்க ஐயா. கிளீனாக போஸ்ட் அடித்து திருப்பூரில், ஆமாம், போஸ்ட் அடித்து கரெக்டாக எந்த டயத்தில் லேண்டிங் ஆகுது, லொக்கேஷனு, உங்கள் ஃபோன் நம்பர், நீங்கள் யார் யார் வர்றீங்கிற லிஸ்ட்டு, அது எல்லாமே ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கூட்டு வரலாங்க ஐயா. அதில் நிறைய பேர் அவங்கவுங்க தனியாக வராமல் அவங்கவுங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க, அவங்கள இதில் துணைக்கி அவங்கள சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் இதில் பேர் கொடுத்துருக்காங்க. நான் டைம் இல்லாதனால யாரையும் நான் ஃபோன் பண்ணி கேட்க முடியல. இன்னும் 1 நாள் 2 நாள் நான் எல்லாத்துக்கும் ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணுறேன். அதில் யாரெல்லாம் வர்றீங்கன்னா அப்போ நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எப்படி வர்றீங்கிறத தெரியப்படுத்திடுங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கிட்டே பேசிடுறேன், ஒரு முறை ஃபோன் பண்ணியே பேசிடுறேன். அதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா, சில விஷயங்களெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. அது பிரமிப்பை வந்து எப்போவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாம் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போது மனசுக்குள்ளே இருந்து தன்னால் ஒரு ஆனந்தம் பிறக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகளோ அது கர்மாவெல்லாம் போய் நீங்கள் புத்துணர்ச்சி அடைஞ்சு இந்த சமுதாயத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்பவுமே ஒரு அறிவிப்பு இல்லாமல் நடக்கும், பார்த்துக்கங்க. ஐயா, முதல் ஆளா பேர் கொடுத்த நிஷா, எனக்கு வந்து பாக்கியம் இல்லைன்னு மனசுக்கு வருத்தமா இருக்குங்க ஐயா. என்னன்னு கேட்டா 15ஆம் தேதி நைட்டு ஃபிளைட் மலேசியா. ஓ, 15 days ஐயா. அப்படிங்களா? முதல் ஆளா நான் தான் திருச்செந்தூர்க்குலாம் போறதுக்கு பேர் கொடுத்தேன். கடைசியில எனக்கு இப்ப உறுதிப்படுத்திக்க முடியாம தவிக்கிறேன். என்ன ரீசன், இன்னைக்கு தான் 1:30 மணிக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கையில கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதி நைட்டு ஃபிளைட் மலேசியாக்கு, சென்னை டு கோலாலம்பூர். ஒரு டெலிவரி பார்த்துட்டு ஓடி வந்துடணும் ஐயா 15 நாளையில. பரவாயில்லைங்கம்மா. நீங்கள் அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு பூமிக்கு வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அதுக்கு நாளைக்கு ஜனாதிபதியாக கூட வரலாம். நீங்கள் முதல்ல அந்த வேலை செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு நம்ம எல்லாம் ஒன்னா போன நான் தானங்க ஐயா ஆரம்பிச்சேனே அந்த வாக்கு. பரவாயில்லைங்கம்மா, அது உங்கள் மூலியத்தில் எல்லாருமே நல்லபடியாக நடக்கட்டுங்க. இந்த தடைகள் நிறையா வரும், அதையும் பார்த்துக்குங்க. டைமிங்கு தடைகள் நிறையா வருங்க. அதையெல்லாம் தாண்டி எல்லாரும் தயார் நிலையில் இருங்க. எத்தனை பேர் என்ன விவரம்னு எல்லாம் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி, யாரையும் கைவிடாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துடைய தோஷம் பாவம் கர்மம் எல்லாம் கழித்து உங்களை புனிதப்படுத்தி ஒரு புது பிறவை எடுத்து கூட்டிகிட்டு வரோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இறைவனுடைய அருளால் அது நல்ல விதமாக நடக்கணுங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆமாம், அங்கேயும் உட்கார வச்சு உங்களுக்கு இந்த பரிகாரங்களை எல்லாம் எல்லாரும் உட்காந்து ஒரு நிழலில், மரத்து நிழலில்
எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர்த்தையும் ரவுண்டாக உட்கார வச்சு அங்கே உட்கார்ந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜோதிடத்தை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உரையாடல் இருக்குது. நம்மளுக்கு நேர காலம் சரியாக உட்கார்ந்து அமைஞ்சு நேரடியாகவும் உட்கார்ந்து நம்ம இதெல்லாம் கலந்துக்கணும். நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் போய் எல்லா நேரம் கஷ்டத்தவே நம்ம நினச்சிக்கிட்டு கடனவே நினச்சிட்டு வாழ்க்கையில் துன்பத்தவே நினச்சிட்டு இருக்கிறத விட மனம் துறந்து கடவுளை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கர்மாவையும் போக்கடிச்சிட்டு மன திருப்தியாக ஜோதிடத்தையும் நீங்கள் ஒரு பிரசாதமாக எடுத்துகிட்டு வரலான்னு என்னுடைய எண்ணத்தில் உருவாக்கி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். இந்த 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 கிளாஸ் வந்து இப்போ மணி 10:30 ஆயிடுச்சுங்க. எப்படி ஆரம்பித்தாலும் ஏதோ ஒரு டயத்தில் அப்படி ஆயிடுது. இப்போ இந்த வார வகுப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாங்கம்மா வேணும். ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஐயா செய்திகள்லாம் கிடைச்சிருக்குங்க ஐயா, ரொம்ப நன்றி. வந்து உங்க கூட தான் கண்டிப்பா அந்த திருச்செந்தூரும் இதுவும் வரணும்னு ஆசை. அந்த 22nd வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஐயா. கூடவே எக்ஸாம் சென்டர் கூட்டிட்டு வர வேண்டிய சிச்சுவேஷனுங்க ஐயா. அதனால எங்களுக்கும் உங்களுடைய பிளஸிங்ஸ் அந்த இறைவன் கிட்ட பெற்றுக் கொடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த தடவை வர்றவங்களை நான் கூட்டிட்டு போறேன். அடுத்தது 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இன்னொரு பிளான் பண்ணி அவங்களையும் நான் நம்ம குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். விட்டு போனவங்களையும் அடுத்த ப்ரோக்ராம்ல நான் கூட்டிட்டு போறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க போயிட்டு வரும்போது எங்களுக்காகவும் ஒரு இறைவன் கிட்ட ஒரு வேண்டுதல். இதுல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா? இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் யாரும் வரலைனாலும் கூட, இதில் வந்தவங்க வந்தாலும் கூட, இந்த குழுவில் இருக்கிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாமே கொடுங்க. உங்களுடைய குழுவில் இருக்கிறவங்களுடைய அது மட்டும் குழந்தைங்க அப்புறம் அதெல்லாம் வச்சுக்கலாம். முதல் குழுவில் சேர்ந்துக்கிறவங்க மட்டும் உங்கள் ஜாதகங்களை எல்லாம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் போட்டு ஜாதகத்தை கடிச்சு பிரிண்ட் போட்டு எல்லா ஜாதகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி உங்களுக்கு பூஜை பண்ணும்போது 60 பேர் குழுவில் இருக்கிறீங்கன்னா 60 பேர்த்தோட ஜாதகம் கலசத்துக்கு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. நிஜமா உங்களை வந்து செய்திருக்க வேண்டும் ஐயா. எல்லாத்துக்குமே ஜாதகம் எழுதி அதில் பூஜையில் வச்சு அங்கே அர்ச்சனையெல்லாம் பண்ணி அந்த ஒரு கர்ம பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு அன்னையில இருந்து இந்த ஜாதகங்களுக்கெல்லாம் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு மாற்றம் நடக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நல்ல ஒரு புனிதமான பூஜை பண்ணித்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால யாரும் இதில் வல்லைன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வல்லைனாலும் உங்களுடைய தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுத்த பிறந்த ஜனன ஜாதகம் அந்த திருச்செந்தூர் புண்ணிய மண்ணிலையும் விஸ்வாமித்திர கோயிலையும் கருவறையிலேயே இருக்கும். கவலையே படாதீங்க. அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி தீபாராதனை பண்ணி அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்கவுங்களுக்கு கொடுத்துறேன். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. ஆமாங்க, எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அப்படி எல்லாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம ஒருத்தர் கூட வரலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சில அந்த தடைகள் ஏன் வருதுங்கிறது உங்களுக்கு அந்த இதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கால நேரம் வர்த்தமானம் எல்லாமே வந்து அந்த டைம் வந்தால் தான் வரும். இப்போ நீங்கள் மலேசியா போய் முருகனை பார்க்க போகிறீங்க, போயிட்டு வாங்க. ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் விட்டு போனவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு போயிட்டு வந்தவங்களுடைய புத்துணர்ச்சி பார்த்து ஒரு மாற்றங்களை பார்த்து இன்னொரு ப்ரோக்ராம் போடுவோம். நம்மளோட நோக்கமே என்ன தெரியுங்களா? புனித யாத்திரைகளுக்கு போய் அப்பப்போ நம்ம கர்மாவை கழித்து நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியோட பவரை நம்ம உள்வாங்கி வர்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறது நோக்கம் தான் நம்மளுது. அதனால நம்ம தாராளமாக செய்யலாம். அது திருமண தடை இருந்து நம்ம தான் திருமணம் செஞ்சு வச்சோம் ஐயா. அவங்க இப்ப வந்து கன்சீவ் ஆகாம இருந்தப்ப நம்ம வந்து அவங்களுக்கு உரிய வைத்தியங்கள் செஞ்சு கொடுத்தோம் பிசிஓடி மறையறதுக்கு. அப்ப கன்சீவ் ஆயிட்டாங்க. டெலிவரியை நீங்க தான் பார்க்கணும்னு வற்புறுத்துறாங்க ஐயா. அதுதான் டிக்கெட்டும் அவங்களே அனுப்பி கொடுத்துட்டாங்க ஐயா. நீங்க பிரசவத்துக்கு இந்த பிரசவத்துக்கு வந்து பிரசவத்துக்கு உதவி செய்யறவங்களுக்கு ஒரு பரிகாரம் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே நல்லா தெரிஞ்சுக்கங்க.
யார் ஜாதகத்தில் எல்லாம் குழந்தை வந்து பிறந்து இறக்குதோ, எந்த குடும்பத்தில் பிறந்து இறக்குதோ அந்த குடும்பத்துக்காரு ஒரு தாயுடைய கர்ப்பத்துக்குள்ள 9 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ உதவிக்காக பணமும் வஸ்திரங்களும் வாங்கி கொடுத்தாங்கன்னால் நல்லபடியாக அந்த குழந்தையை வைத்தியம் பார்க்கறதுக்கு நல்ல உதவியாக இருந்து இந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை இறந்தே பிறக்கிற குழந்தையோட வம்சத்தினுடைய தோஷை நீங்கி அன்னையில் இருந்து அந்த குழந்தை உயிரோடு பிறந்து இந்த பூமியில் சிறப்பாக வாழும். இதுக்கு இதுதான் பரிகாரம். அவ்வளோதாங்க. போன தைப்பூசத்துக்கு 10 மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஒரு வருஷம்தான். இன்னைக்கு ஆதிகால பரிகார புத்தகமே இன்னைக்கு நம்ம எழுதியிருக்கோம். முருகருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குதுங்க. நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு வாங்க. ஆமாம், இதிலிருந்து நம்ம ஒரு சிறப்படைஞ்சு வரலாங்க. நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். ஏதாவது நம்ம ஒரு பேசுறதுக்கு மட்டும் டைம் கிடைச்சா போதும். நிறைய ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள், பரிகார கருத்துக்கள், இது எல்லாம் ஓராண்டு காலம் சிறப்பாக படித்து நம்ம இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஜோதிடராக, ஆதிகால பரிகார ஒரு நிபுணராக நீங்கள் வளர்வீங்கிறதா. உங்க கருத்துக்களை கேட்டு படிச்சு உணர்றதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்து வச்சிருக்குங்க ஐயா. அதுக்கே கோடான கோடி நன்றிகள். ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஆமாங்க ஐயா, ஜோதிடராகிய எங்களுக்கு இந்த வரப்பிரசாதம், இந்த புக்கு, இந்த நீங்க சொல்ற பரிகாரங்கள்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க ஐயா. நீங்க புத்தகம் வந்து எல்லாரும் யாரும் வந்து புத்தகம் எனக்கு வரல உங்களுக்கு வரலன்னு குழுவில் யாரும் நினச்சிட வேண்டாம். காலங்கள் போக போக ஒவ்வொரு புத்தகங்களும் அவங்க கைக்கு வந்து சேர்ற நேரம்னு இருக்குது இல்லைங்களா, அப்போ தான் வந்து சேரும் நிறைய பேர்த்துகளுக்கு. அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் அது நல்ல விதமாக நடக்கும். வரும்போது நானே ஒரு ஆதிகால பரிகார புத்தகத்தை கொண்டு வர்றேன். அந்த புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த பரிகாரம் உலகம் பூரா நினச்சி நிற்கிறேன்னு சொல்லி ஒரு பூஜை பண்ணிட்டு வருவோம். விஸ்வாமித்திரருடைய கோயில் கருவறையில் வைக்கலாம், திருச்செந்தூர் முருகனுடைய பாதத்தில் வைக்கலாம். எல்லாம் வச்சு இந்த பரிகாரங்கள் படிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே உங்களுக்கு டைட்டிலே வந்து இந்த ஆதிகால பரிகாரம் படித்து வர்ற மக்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகளை பூரா எழுதி வைங்க. அத்தனையும் ஒரு நாள் உட்காந்து படிங்க. படித்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை சொல்லி வெற்றி ஆகிட்டா ஜோதிடர்கள் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி எனக்கு கிடைச்ச மாதிரி. ஐயா, பாபா ஆரத்தியில பாடுற மாதிரி உலகம் முழுவதும் சாய் மாதாவாக தோன்றட்டும்னு பாடுவோம். அதே மாதிரி இப்ப ஆதிகால பரிகாரம்ன்றது எல்லாருக்கும் பரிச்சயமாய் எல்லாரும் அதை புகழ்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, என்னுடைய கையில இருக்கிற என் குழந்தைய அதுக்கு உதாரணம். நீங்க பாத்தீங்க இல்லைங்க என் மாநாட்டுல குழந்தைய, அந்த குழந்தைங்க, ஆமாம்மா சொன்னீங்கல்ல, அதுவே பெரிய உதாரணம் ஐயா. இன்னைக்கு அது உயிரோட என் கையில இருக்கிறதே உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்களுடைய ஆதிகால பரிகாரத்திலையும் தானங்க ஐயா. ஓ, அது என்ன ஆச்சுங்க? அது எதனாலங்க, என்ன சொல்றீங்க? இல்ல, ஆக்சுவலி குழந்தை பிறந்து 18வது நாள் இறந்துரும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இல்லம்மா, அது கண்டிப்பா பேர் சொல்லு பாருங்க. ரெட்ட குழந்தையில ஒரு குழந்தை 5வது நாள் தவறுனதுனால இந்த குழந்தை அவனையும் சேர்த்து பெயர் சொல்லுவான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் இவனுக்காக செய்ய சொல்லி கொடுத்தீங்க, வரிசையா எழுதிக்க சொன்னீங்க. அதன்படி செஞ்சு இன்னைக்கு கடவுளுக்கு மேல ஒட்டுக்கிட்டே வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்துச்சு. 4 வயது கடந்துருச்சு இல்லைங்களா? 3 வயது கடந்து 4வது வயதுல அடி எடுத்து வச்சிருச்சு. நீங்க அன்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணீங்க மாநாட்டுல. நல்லா இருக்கணுங்கம்மா ஐயா, நம்மளால ஒரு உயிர் வாழ்ந்த மாதிரி இருக்கணுங்க, அது என்னைக்கும் நல்லதுங்கம்மா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மலேசியால இருந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் ஐயா. அப்ப இந்த நீங்க சொல்லி கொடுத்த அந்த பரிகாரங்கள் எழுதி வச்சதெல்லாம் நான் சரியா சொல்லிடுறேன் ஐயா. ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயங்களை ஃபுல்லா நான் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு இயற்கையாவே நான் எவ்வளவு இழப்புகளை தாண்டி உண்மையிலே இந்த அளவுக்கு ஒரு கோர்ஸா பேச முடியுது பாருங்க என்னால. ரொம்ப சந்தோஷமா. உங்கள் தொழில் நல்லா இருக்கட்டும், உங்கள் குழந்தைகள் எல்லாருமே நல்லா இருக்கட்டும். ஒரு சிறப்பான ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதனால வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு காலங்கள், இது சரியான காலம். நாம் சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இந்த அன்பான கூட்டம் நீண்ட காலம் தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி மனதார உங்களை எல்லாத்தையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன்மா. ஆமாம், அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நான் வாழ்க வளமுடன்மா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இரவு வணக்கங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. தீர்காயுஷா இருக்கணும் எல்லாரும்.